நம்ம சொல்கிறது நீங்கள் கேட்க வேண்டாம். புக்கை எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்ஷன் தப்பாக ரைட்டானு உங்களுக்கு தெரியும். அது ஒன்று. அடுத்தது வந்து இன்னும் நம்ம புதிய அரங்காவலர் பதிவு என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஒரு 100 பேர் அரங்காவலர் சேர்ந்து இப்போ இந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு 40 பேருக்கு காலையில் கேட்க மாட்டேங்குது. உடனே வீடியோ ப்ரெசன்டேஷன் அப்படியே பேப்பர் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி என்ன பண்ண போகிறாரு, பவர் பாயிண்டில் அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் தெரியணுங்கிறார். அதுக்கு ஒரு லட்ச ரூபா செலவழிக்கணும். இப்போ ஒரு 5 லட்ச ரூபா நிதி திரட்டணுங்கிறார். நீங்கள் எவ்வளோ அரங்காவலர் ஆகும் 5000 ரூபா ரங்கராஜபுரம் அறக்கட்டளையில் விருப்பம் உள்ளவங்க ஒரு 5000 கொடுத்து அரங்காவலர் நாங்கள் ஒரு 100 பேரை உருவாக்க போகிறோம். எல்லா கவர்மெண்ட்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா பக்காவாக பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த வீடியோ வரலாம், அப்புறம் ஒரு பவர் பாயிண்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து பெரிய டிவி சேனலில் வந்து எல்லாமே இங்கே ஒரு பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இப்போ உட்காந்து வீடியோ எடுக்கிறப்பவே டிவிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பெரிய ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் விருப்பம் உள்ளவங்க ரங்கராஜ அறக்கட்டளையில் ஒரு 5000 ரூபா கொடுத்து இது ஆகிக்கணும். என்ன அரங்காவலர் ஆகிடும் விருப்பப்பட்டவங்க. அப்புறம் வருஷம் இது பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி வெளியிலையும் போயிட்டு நம்ம ஸ்லம்மு கொஞ்சம் ரூரல் ஏரியா பக்கத்தில் அவுட்டர் ஏரியாவெலாம் இப்போ ஐயா சொல்லி ஒரு அகரங்கிற கிராமத்தை எடுத்து தத்தெடுத்து போன மாதிரி நம்மளும் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ் எடுத்து பண்ணணும். சமுதாய பணி செய்யணும் தான் நம்ம இன்றைக்கி அழுத்தமாக சொன்னார். நம்ம பிறந்தது வந்து என்னன்னா நம்ம சமுதாய பணிக்கு தான் பிறந்திருக்கிறோம். அதனால் நம்ம முதல்ல தயாராகணும். அடுத்தது சமுதாய பணி செய்யணும். இதை இன்னும் விரிவுபடுத்துறது தான் புதிய அரங்காவலர் ஒருத்தர் வந்திருக்காரு. நமக்கு நிர்வாக அரங்காவலர் ஏன் போட்டிருக்காங்கன்னா, என்னுடைய வேகம் பத்தாது, புரியுதா உங்களுக்கு, நானும் வேலை தான் செய்கிறேன், என்னோட இன்னும் என்னுடைய வேகம் பத்தாதுங்கிறார். இன்னும் நம்ம 3 மடங்கு நம்ம பெருசாக வளர்த்துறதுனால ஐயா அவங்க எல்லாரும் சேர்ந்து நிதி ஆதாரத்தை பெருக்கணும். ஒரு 5 லட்ச ரூபா நம்ம அறக்கட்டளையில் ரிசர்வ் பண்ணுறோம். அதனால் அந்த இதுக்கு ஒத்துழைக்கணும். அடுத்தது வந்து நம்மக்கிட்ட ஒரு 4 சென்டர் விஷன் சென்டர் இருக்குது. ஆலப்பாக்கத்தில் வெலசரவாக்கத்தில் ஒரு விஷன் சென்டர், வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு விஷன் சென்டர், அப்புறமா அசோக் நகரில் ஒரு விஷன் சென்டர், வில்லிவாக்கத்தில் ஒரு விஷன் சென்டர். எல்லோரும் இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. நம்மளுக்கு என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 50 பேர் தான் சேர்த்துருக்காங்க. இன்னும் 50 பேர் வேணும். நீங்கள் எங்கெங்கே வெலசரவாக்கத்தில் இருந்தாலும் சரி, வெஸ்ட் மாம்பலத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நம்ம ரங்கராஜபுரம் அறக்கட்டளையில் இப்படி சேர்க்கிறது உங்கள் பொறுப்பு. இப்போ நிறைய பேர் சேர்ந்துருக்கிறோம். இன்னும் 50 பேர் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ். நீங்கள் யார் யாருக்கு தெரிஞ்ச இடமோ இவங்க இங்கே மட்டும் சேர்க்கக்கூடாது. வெலசரவாக்கத்தில் ஒரு சென்டர் இருக்குது, வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு சென்டர் இருக்குது, ட்ரஸ்ட் குளத்தில் ஒரு சென்டர் இருக்குது. எங்கே நீங்களாலும் விருப்பப்பட்டாலும் உடனே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க இது பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த முயற்சியும் எடுங்க. நம்மளுடைய உடற்பயிற்சி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்து நல்லா செய்யணும். இந்த விஷன் கோர்ஸ் வந்து நம்மளுடைய ஜெயபிரகாஷும் சாந்தி 2 பேரும் தான் நம்ம சென்னையிலேயே முதல்ல அந்த நெட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணாங்க. அவங்க அந்த விஷன் கோர்ஸ் பண்ணி இப்போ பிஹெச்டி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என் சார்பில் 1 நிமிஷம் கொடுத்துட்றாங்க. அவங்க பேசுவாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு. நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒரு 5 பேர் இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்பொழுது ரங்கராஜபுரம் நிர்வாக அரங்காவலர் நாகராஜன் ஐயா அவர்கள் ஒரு 3 நிமிடம் உரையாற்றுவார். வாழ்க்கை வளமுடன். குருவாக குருவிற்கு பயிற்சி பற்றி சொல்லணும்னா, இந்த பயிற்சி நான் 3வது தடவை அட்டன் பண்ணுறேன். முதல் 2 செஷன் வந்து ஆஃப் டே. ஒரு நாள் வந்து ஆதம்பாக்கத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டே போய் அட்டன் பண்ணோம். நான் என்னுடைய துணைவியார் அட்டன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதை இது பண்ணி ஐயாட்ட கம்பல் பண்ணி ரங்கராஜபுரத்தில் வந்து ஒரு 6 நாள் வச்சுருந்தோம். யாரும் இது வரல. ராஜேந்திரன் ஐயா வந்து கலந்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கே அவங்க வந்து புக் பண்ணிட்டாங்க. ஐயாட்ட டேட் கேட்டு ஒரு ஃபுல் டே வைக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ அந்த 1/2 நாளில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இந்த 1 ஃபுல் டே வச்சதுல நிறையாவே இருக்குது. இன்னும் எலாபரேட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 ஹவர்ஸ்லேயும் பண்ணுவாங்க, 1 ஹவர்லேயும் பண்ணுவாங்க, 1 டே 2 டேஸ் 3 டேஸ் கூட பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து ஸ்டஃப் இருக்கு. இதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு நாங்கள் வந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு நிறைய கிடைக்குது. இப்போ ஐயா சொன்னதை பார்த்து தான் நாங்கள் வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கோம். அதோடு நீங்கள் வந்து வீடியோ அல்லது நம்ம சிடி இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். புக்கை நல்லா படிச்சுக்கணும். ஐயா சொன்னது மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இங்கேயும் மன்றத்துலேயும் எல்லாம் வந்து செய்யும் போதும் இது பண்ணலாம். உடற்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நமக்கு தியானம் வந்து நல்லா பண்ண முடியும். அடுத்து ஐயாட்ட ஒரு என்னன்னா, ஐயா வந்து காயகல்பம் ஏற்கனவே பயிற்சி எடுத்தவங்களுக்கு காயகல்பம் ஒரு சிறப்பு பயிற்சி நடத்துகிறாங்க. அதை கேட்டிங்கன்னா நீங்கள் காயகல்பத்தை பற்றி அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதை பற்றி அவங்க ஒரு 1 டே எடுப்பாங்க.
நான் வந்து ஏற்கனவே ஒரு ஹாஃப் டே எடுத்திருக்கேன். எனார்மஸ் இன்ஃபர்மேஷன் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்ம வீட்டில் போய் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், நம்மளும் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம பாடியில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றதை பற்றி அது ஒரு அரை நாள் கோர்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க ஆதம்பாக்கத்தில், அதை எடுத்திருக்கேன். அது மாதிரி ஐயா வந்து இங்கேயும் நடத்தணும், காய் விற்பத்துக்கு ஒரு நாள் வந்து அவங்கள்ட்ட டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாருக்கும் தான் இருக்கும். எனக்கு என்னென்னா ரங்கராஜபுரத்தில் நடத்தினாலும் 10 பேர் கூட எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. இங்கே இவ்வளோ பேர் இருக்கும்போது இங்கே நடத்துகிறதெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ எனக்கு தோன்றதான் பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்று பார்க்குறாங்க. இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம வீடியோ வந்து வைக்கிறோம், 2 ஸ்க்ரீன் வைக்கிறோம். ஒன்று இங்கே பெரிய ஸ்க்ரீன் வைக்கலாம், இல்லைன்னா அந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீன் வைக்கணும். ஒரு பெரிய காஸ்ட் கிடையாது. 21,000க்கு இப்போ 59 வந்து தாம்சன் டிவி வந்து 4Kல வருதுங்க. 21,000 தான் ஸ்மார்ட் டிவி. அது பெரிய எக்ஸ்பென்சிவ் இல்லை. அதை இங்கே வச்சோம்னா இவங்க கவரேஜ் பண்ணதை அப்படியே லைவாக அதில் HDI போட்டு கொடுத்தா அங்கே உள்ளவங்களும் இன்னும் நல்லா விரிவாக பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸ் நிறையா இருக்காங்க, நிறைய கூட்டம், இட் இஸ் நாட் ரீச்சிங் த அந்த மாதிரி. அது மாதிரி இப்போ கிளாஸ் வந்து இவங்க விஷனுக்கு வந்துட்டு இவங்களுக்கு அங்கே ரங்கராஜபுரத்தில் உள்ள ப்ரொஜெக்டர் சிடி எல்லாமே இவங்க இங்கே கொடுத்துட்றோம். ஒரு ஸ்மார்ட் டிவிக்கும் ஏற்பாடு பண்ணுறோம் எல்லா சென்டர்லேயும். இதுக்கப்புறமா வந்துட்டு ஐயா சொன்ன மாதிரி அரங்காவலர் எல்லாரும் சேர்க்கணும். இப்போ வந்து விஷனுக்கு வந்துட்டு நிறைய பேர் சேர்க்கணும். நம்ம உலக சமுதாய சேவை சங்க தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவங்க வந்து ஆலியாரில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. எல்லாரும் அரங்காவலர்கள்லாம் கூப்பிட்டு பேசி அது பண்ணாங்க. அது மாதிரி இங்கே சோனல் ஆஃபீஸ்லேயும் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அடுத்த வருஷம் நம்ம வேதாத்ரி மகரிஷி விஸ்வநிதியை வந்துட்டு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஆக போகுது யோகாக்குன்னே. அப்போ இதில் ஏற்கனவே பேராசிரியர்கள் அவ்வளோ பேருமே வந்துட்டு அதில் ப்ரொஃபஸர் ஆகிடுவாங்க, ரெகுலர் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா சென்டருமே ஒரு காலேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றிட்டு எல்லாருக்குமே ஒரு 36 வயசுக்குள்ள உள்ளவங்க 45 வயசு வரைக்கும் உள்ளவங்க படிச்சுட்டு வேலைக்கு போகலாம். அதில் வந்து எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்றதை பற்றி அவங்க சாந்தி மேடம் சொல்லுவாங்க. ஏன்னா படிக்கும் போதே நீங்கள் வந்து நிறைய ப்ரெசன்டேஷன் பண்ணி மார்க்கு வாங்கிக்கலாம், அக்ரிடேஷன் மார்க் வாங்கணும், அப்புறம் பேப்பர்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணணும், புக்கு பப்ளிஷ் பண்ணணும், அதுக்கெல்லாம் மார்க். அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் MSc முடிச்சிங்க, இல்லை MPhil முடிச்சிங்க, இல்லை ஃபர்தராக PhD போனீங்கன்னா நல்ல கிரேட் ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஒரு 40 இயர்ஸ்க்குள்ள உள்ளவங்களுக்கு வந்துட்டு கூட நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு. அபவ் 60 தான் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்துட்டு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒன்லி யோகா ஃபீல்டில் தான் வந்துட்டு எல்லாருமே வந்து மறுபடி வேற ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏழுமலைன்னு சொல்லி அவங்க வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து ரிட்டையர் ஆனாங்க. 58 இயர்ஸ் தான். ஆனாலும் அவர் மறுபடியும் நெட் எக்ஸாம் எழுதுறாரு. நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் கூட அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இப்பவே பண்ணாக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ இந்த டீம்டு யூனிவர்சிட்டி வர்றதுக்காக வேண்டி 2 லட்சம் பேர் இந்த வருஷம் அட்மிஷன் போட்டால் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக டீம்டு யூனிவர்சிட்டி வரும். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 50 லட்சம் ரூபாய், 50 கோடின்னு சொன்னாங்க. 50 கோடி ரூபாய் காஸ்ட் அண்ட் டெபாசிட்டு, 100 ஏக்கர் இடம் பார்க்கணும். அதெல்லாம் நான் செஞ்சிருவேன். ஆனால் ஐயா சொன்னது வந்து தலைவர் சொன்னது, ஆனால் எங்களுக்கு வந்துட்டு விஷனில் வந்து அட்மிஷன் எல்லா சென்டர்ஸுக்கும் த்ரூஅவுட் தமிழ்நாடு சேர்த்து மினிமம் 2 லட்சம் பேர் கொண்டு வரணும். எல்லாரும் டார்கெட் கொடுக்கணும் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து 5 மடங்கு பண்றோம்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதில் ஏற்கனவே 69 பேர் தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். 5 மடங்குன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர் கொண்டு வரணும். அதில் அட்லீஸ்ட் 50% சேர்க்கணும். யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டிப்ளமாவில் கொண்டு வந்து சேர்க்கலாம். ஏற்கனவே MSc படிக்கிறவங்க இன்னும் வந்துட்டு BE படிச்சுட்டு வேலை இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருந்தால் கூட அவங்க MSc முடிச்சு நெட் பாஸ் பண்ணி அவங்க ப்ரொஃபஷனே மாற்றிக்கலாம். ஏன்னா PhD தான் கோயிங் டு ரூட். ஏன்னா இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேயில் வந்து 200 கண்ட்ரிஸ் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா கண்ட்ரிஸ்லையும் ட்ரெயின்டு யோகா மாஸ்டர்ஸ் கிடையாது. இந்தியா தான் அதுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது மாதிரி தான் பிரைம் மினிஸ்டரோட அந்த லெட்டரில் கூட we have to produce more number of yoga teachers and talented people. அந்த டீச்சர்ஸ் போகணும்னு சொன்னால் சாதாரணமாக இப்போ நம்ம படித்ததோட போக முடியாது. அதுக்காக வேண்டி தான் இன்றைக்கும் வந்து சாந்தி மேடம் வந்து நேற்று கூட சான்ஸ்கிரிட்டில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. அவங்க MA படிச்சிருக்காங்க, MPhil முடிச்சிருக்காங்க, PhD பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சான்ஸ்கிரிட்டில் தனியாக ஒரு இது எழுதியிருக்காங்க. நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க.
அப்போ அதில் வந்து அவங்க மேலே மேலே போயிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்கன்னா இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸும் ஈவன் பிஇ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து அவங்க ப்ரொஃபஷனே மாற்றிக்கலாம். எடுத்த உடனே ஸ்டைஃபண்டே 45,000 தர்றாங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்க்கு. அதுக்கப்புறமா அவங்க ஃபர்தராக ஜாப்பும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் கிடைக்குது. நிறைய டிபார்ட்மெண்ட் வரப்போகுது. ஆயுஷில் அக்ரிடிஷன் ஆனால் அவங்க ஃபாரின் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட போயிட்டு நல்லா இந்த அவுட் ஆஃப் 200 கண்ட்ரீஸில் வந்துட்டு நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சு நம்மளால முடிஞ்ச யங்ஸ்டர்ஸை யோகாவில் என்ன இருக்குன்னு நினைக்காம கொண்டுட்டு வந்து சேர்க்கலாம். அதில் 2வது மனவளக்கலை படிக்கிறது வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பான திருப்பு முனையாக இருக்கும். மகரிஷி அவர்கள் வந்து இப்போ என்னை பொறுத்தளவில் சிறப்பான திருப்பு முனைன்னா 3 திருப்பு முனை என்னோட வாழ்க்கையில் வந்து ஒன்று வந்து மெய்ப்பொருள்னா என்ன, மெய்யறிவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். குடும்பம் அமைதியாக வாழ்றதுக்கு ஒரு திருப்பு முனை கிடைச்சிருக்கு யோகாவில் வந்ததுக்கு. அதுக்கப்புறம் 3வது திருப்பு முனையை வந்துட்டு மகிழ்போகம், ஈதல், இரவாமை அப்படின்றத பற்றி சித்தர்கள் வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உலக சமுதாயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அன்பை தெரிஞ்சுக்கிட்டோம், உலகம் எப்படி வாழணும், அதுக்கு நம்ம என்னதை பார்க்கணும்னு வந்துட்டு தெரிஞ்சோம். இது மாதிரி சிறப்பு முறை நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதை வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். இதோட வந்து இன்றைய நிகழ்வுல ஐயாவுடைய இது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை பற்றி சொல்லவே வேண்டாம். மீண்டும் மீண்டும் இன்னொரு முறை காயகல்பமோ வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம், ஏன்னா புது அன்பர்கள்லாம் வருவாங்க. ஒவ்வொரு 6 மாதமும் நம்ம வந்து ஒரு சிறப்பு பயிற்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் ஒற்றுமையும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதோட வந்து ராஜேந்திரன் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கூட பேசியதற்கு மனித வளமும் வாழ்க வளமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ரங்கராஜபுரம் பேராசிரியர் சாந்தி அம்மா அவர்கள் ஒரு 2.5 நிமிடம்மா. ஏன்னா எல்லாருக்கும் டீ வாசனை வந்துருச்சு. அதனால எல்லாரும் என்னை பார்த்து கேட்குறாங்க டீ எப்பன்னு சொல்லிட்டு. வச்சு நடத்துறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. இதே மாதிரி பக்கத்துல எத்தனை பேர் இந்த ஏரியா சுத்தி எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது போய் சேரணும் இல்லையா? அப்ப என்னங்க, பல சென்டர் உருவாகணும். தெரு பிள்ளையார் கோயில் இருக்கிற மாதிரி தெருவுக்கு ஒரு தவமயம் வரணும்னு மகரிஷி சொன்னாங்க ஆரம்பத்துல. இப்போ அந்த அளவுல நீங்க வந்து சிறப்பா பயிற்சி, அதாவது பயிற்சிகளை நல்ல சிரத்தையா செஞ்சு இதை கொண்டு போய் சமுதாயத்துக்கு சேர்க்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நீங்க செயலாற்றுங்க. முதல்ல இந்த விஷன் கல்வி பிரிவுல ஐயா சொன்ன மாதிரி 2 லட்சம் பேர் இந்த வருஷம் நம்ம சேர்க்கணுங்க. அப்பதான் யூனிவர்சிட்டி மகரிஷி ஆசைப்பட்ட மாதிரி இந்த யூனிவர்சிட்டி கொண்டு வர முடியும். யூனிவர்சிட்டி வந்ததுன்னா உலகமே நம்ம வேதாத்திரியத்தை திரும்பி பார்க்கும். இப்போ வந்து நான் இந்த வேதாத்திரியம் பண்றேன், மனவளக்கலையில படிக்கிறேன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போனா ஒண்ணுமே தெரியாதுங்க. எப்படின்னா என்னதுன்னு கேட்பாங்க. இப்போ அதுவே பெங்களூர்ல ஒண்ணு இருக்குங்க, எஸ்வி ஆசா யூனிவர்சிட்டின்னு. அது இந்தியா ஃபுல்லும் அவங்களால எல்லாருக்குமே தெரியுதுங்க. அந்த யோகா சிஸ்டம் தெரியுது. மொராஜி தேசாய் யூனிவர்சிட்டி இருக்குது, அதெல்லாம் தெரியுது. ஆனா நம்மளுடைய வேதாத்ரி மனவளக்கலை யோகா, ஸ்கை யோகா பத்தி யாருக்குமே தெரியலங்க. அப்படின்னு ஒரு யோகா இருக்கான்னு கேட்கறாங்க, ஆத்தரைஸ் பண்றதுக்கே யோசிக்கிறாங்க. அப்போ நம்மளும் ஒரு யூனிவர்சிட்டி கொண்டு வரணும். இந்த நெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா இப்போ நிறைய பேருக்கு தெரியுது, இதுல இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, இவ்வளோ பேர் எக்ஸாம்ல அப்பியர் ஆகுறாங்களான்னு ஆச்சரியப்படுறாங்க இந்த யோகால இருந்து. இப்போ அந்த அளவு நிறைய பேர் வருஷத்துக்கு வருஷம் நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து இதை எழுதுங்க. 2வது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில நீங்களாம் எம்எஸ்சி படிக்கும் போது இந்த நெட் குவாலிஃபை ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட், அதாவது மாசம் 35,000 வருங்க. நீங்க வெளியில போய் எங்கேயாவது ஸ்டைஃபண்ட் மட்டுமே உங்களுக்கு பிஹெச்டி படிக்க அவங்க உதவி பண்றாங்க 35,000. அதை விட கம்மியா ஃபீஸ் கட்டி நீங்க படிச்சலாம். நம்மளுடைய ஆழியார்ல வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸே 20,000 தான். வருஷத்துக்கு 20,000, மாசம் 35,000 ஸ்டைஃபனை வாங்கிட்டு ஈஸியா ஃபீஸ் கட்டலாம் பாருங்க. மீதி எல்லாம் உங்களுக்கு தான். நீங்க எங்கேயோ வெளியில போய் வேலைக்கு பண்ணா கூட அவ்வளவு சம்பாதிக்க முடியாது பாருங்க. அப்போ அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களுக்கு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அதோட ஒரு ரிக்வெஸ்ட், நான் வந்து இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறேன். தைராய்டு ப்ராப்ளம் உள்ள லேடிஸ்க்கு நம்மளுடைய பயிற்சியை கொடுத்து கியூர் பண்ணுறது தான் என்னோட ஸ்டடி நான் பண்ணுறது. இதில் நம்ம சொல்கிற மாதிரி ஐயாவுடைய இந்த உடற்பயிற்சி கிளாஸ் அட்டன் பண்ணதுனால இதை எப்படி வந்து இன்னும் விஞ்ஞானபூர்வமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுன்றதுக்காக ஏன்னா யூனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ணுச்சுன்னா தாங்க அது வந்து வெளிநாட்டில் ஏற்றுக்குவாங்க. எந்த ஒன்று ஆராய்ச்சியுமே நம்ம கொடுக்கும்போது யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ் பண்ணுச்சுன்னா தான் வெளிநாட்டில் அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுறது, நம்மளுடைய கடமை எல்லாம் என்னங்க,
இந்த மாதிரி கல்வித்துறையில் சேர்ந்து இந்த கிடைச்ச நாலேஜ் மகரிஷியோட தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இதில் ஆமை பயிற்சியை வந்து திறப்பாக நம்ம அதையும் சொல்லி கொடுத்துட்டு வரோம். யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச தைராய்டு பிரச்சனை உள்ள லேடிஸ் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் என் நம்பர் இருக்குது அம்மா கிட்ட, அவங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நானும் வந்து சொல்லி தருவேன். ரெண்டாவது இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ரிசர்ச்சாக கொண்டு போய் கொடுக்க போகிறோம். க்யூர் ஆயிருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். சரிங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரங்கராஜபுரம் முன்னாள் நிர்வாக அறங்காவலர், இப்பொழுது நிர்வாக அறங்காவலர் நாகராஜன் ஐயா, சாந்தி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நம்ம ஐயா வந்து பொன்னி சௌமித்ரன் அம்மா அவர்களும் சௌமித்ரன் ஐயா அவர்களும் காலையிலேருந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க நடத்தின கிளாஸை பற்றி அனுபவ உரை நம்ம மன்றத்துலேருந்து சொல்ல போகிறாங்க. அருள்நிதி ஜீவானந்தம் ஐயா அவர்கள். ஏன்னா நம்ம அவங்க நடத்துனதை பற்றி சொன்னாதானே அவங்களுக்கு கொஞ்சம் டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். காலையிலேருந்து பாவம் பயிற்சி எடுத்திருக்காங்க, அதனால அதை பற்றி சொல்லுங்க. வாழ்க வளமுடன். காலை மகாலட்சுமி மேடம் சொன்ன பிரகாரம் 10 மணிலேருந்து 4 மணி வரை, அதாவது 6 மணி நேரம் தொடர்ந்து அதனுடைய அனுபவத்தை நமக்கு எளிதில் புரியும்படி பேசியிருக்காங்க. அதில் வந்து மிக முக்கியமானது என்னென்னா உடற்பயிற்சி பற்றி பேசியிருக்காங்க. உடற்பயிற்சி தான் ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மிக மிக முக்கியமானது. எப்படி நம்ம வந்து ஒரு மூளை வளர்ச்சிக்கு வந்து படிப்பு முக்கியமோ, உடலை நல்ல செம்மையாக பாதுகாப்பதற்கு உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. அதுவும் நம்முடைய மகரிஷி அவர்களுடைய உடற்பயிற்சி மிக எளிமையான உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி சீரிய முறையில் நாம் பயிற்சி பெற்று வந்தால் கண்டிப்பாக நாம் உடலை நம்ம செம்மையாக பாதுகாக்க முடியும். உடல் காலையில் பேசும்பொழுது புண்ணி மேடம் அவர்கள் பேசும்போது உடல் நோய் அதை பற்றி பேசினாங்க. அதாவது பாவத்தின் பதிவு தான் உடல் நோயாக நமக்கு அது வருகிறது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்டு கொடுத்தாங்க. அதுலேயும் என்னன்னா நோயை வந்து மிக குணப்படுத்த முடியும், ஆனால் அந்த நோய் நம்மளை விட்டு அகலாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்க. அது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். தொடர்ச்சியாக செய்து வந்தால் நாம் அதனுடைய சில பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நாம் குரு நம்பிக்கை, ஆழமான ஈடுபாடு, குரு பக்தி இருந்தால் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் வரும். வர்ம புள்ளிகள் மொத்தம் 108 உள்ளதாக நமக்கு எடுத்து கூறியுள்ளார்கள். அதுவும் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹைலைட் தான் நமக்கு. இது ஈவன் நம்ம வந்து இப்போ உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சில நேரத்தில் நம்ம வந்து தள்ளி போடுவோம். அந்த மாதிரி தள்ளி போடும்போது அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக கூட சொல்லியிருக்காங்க. லேடிஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அது 10 மணிக்கோ 11 மணிக்கோ இல்லை அப்புறமோ எப்போ டைம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி செய்து தன்னுடைய உடல் பலத்தை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அது பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதன் மூலமாக நாம் புற அழகை விட அக அழகு தான் நமக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டியிருக்காங்க. அது நம்ம எடுத்து கொள்ள வேண்டிய விஷயம். உடலுக்கு உடற்பயிற்சி தேவை, மனதிற்கு தியான பயிற்சி கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கொள்ளலாம். உடற்பயிற்சிக்கு ஃப்ளெக்சிபிள் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உடற்பயிற்சி என்பது தவம் செய்ய தவத்துக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. அதுவும் நம்ம வந்து புது கான்செப்ட் போல தெரியுது. பட் இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஏன்னா அவங்க அனுபவத்தில் மிக அனுபவித்து சொல்லியிருக்கும் போது அதை நம்ம அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். 90 வயது வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் நம்முடைய பாவப்பதிவு நாமே போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னாங்க காலையில் பேசும்போது. அதுவும் நல்ல ஒரு பாயிண்ட்டும் கூட. நாம் அதன் பிறகு சௌமித்ரன் அவர்கள் தன்னுடைய பேச்சில் மனித பிறவி உயர்வானது, எல்லா தட்பவெப்ப சூழ்நிலைக்கும் இந்த எளிய உடற்பயிற்சி நாம் செய்யலாம். அதாவது திரும்ப நம்ம இவருடைய மகரிஷியுடைய உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய முடியும் என்று சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையானது. உடம்பை பற்றி பேசும்போது அடிக்கடி நம்ம வந்து ஐயா குறிப்பிடும்போது
திருமூலத்தை பற்றி ஆதாரமாக வச்சு சொல்கிறார். அதுதான் அவர் திருமூலர் தான் ஒரு அவர் தான் வந்து திருக்குறள் மாதிரி அதுலேருந்து இப்போ நிறைய மேற்கோள் காட்டி நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சொல்லும்போது உடல் பாகத்தில் எலும்பு வந்து ஒரு பந்தக்கால் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். புது ஒரு அந்த ஒரு வார்த்தைகளை நமக்கு வந்து நமக்கு புதிதாக இருந்தாலும் கேட்பதற்கு ரொம்ப அறிவார்த்தமாக உள்ளது. அதே மாதிரி நோய் பற்றி குறிப்பிடும்போது ஒரு புதிய விருந்தாளி நம்ம வீட்டுக்கு நம்ம உடலுக்கு அந்த மட்டும் நம்ம எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாரு. புதிய விருந்தாளி நம்ம வீட்டு தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ், அவாய்ட் டிசீஸ் அண்ட் டேப்லெட்ஸ். நம்ம வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணோம்னா நம்முடைய we can avoid tablets and டிசீஸை நம்ம வந்து தள்ளி நிற்கலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி இப்போ எல்லா உடற்பயிற்சி பற்றி சொன்னார். கை பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபால பயிற்சி, மகராசனம், காது பயிற்சி பற்றி குறிப்பிட்டு பேசினாங்க. அது மாதிரி காது பயிற்சி செய்யும்பொழுது அந்த காலத்தில் வந்து காது வந்து சிறிய குழந்தைகள் சரியாக கிளாஸில் படிக்கலைன்னா ஆசிரியர்கள் என்ன பண்ண காது முறுக்குவாங்க. அந்த காது முறுக்கிறான்னு சொல்லி நம்ம வந்து வருத்தப்படுறது கிடையாது. அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இதுதான். அது வந்து அதுதான் ஞாபகம் வந்தது. ஐயா கிளாஸ் எடுக்கும்போது அந்த மாதிரி எனக்கு ஞாபகம். அது மாதிரி பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போது 2 காதை பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து தோப்பு காரணம் போடுறோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அக்குப்ரெஷர் தான் அதுதான் இன்டெரக்டாக வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. அதே மாதிரி சௌமித்திரன் ஐயாவுடைய பேர் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ஒன்றி இருக்குது. காரணம் வந்து என்னுடைய மகளுடைய பெயர் சௌமியா, பேரன் பேர் வந்து மித்திரன். சௌமித்திரன் பேர் வந்து எங்கள் குடும்பத்தில் மிகவும் ஐக்கியமாக கொண்டு உள்ளது. அது கண்டிப்பாக அது மறக்க முடியாத ஒரு கேள்வி. அதே மாதிரி ஐயாவுக்கு வந்து ஒரு வெண்கல குரலோன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தா கூட அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய குரல் வளத்தை பெருக்கி நம்முடைய டெலிவரி ஸ்பீச் வந்து நல்லா கொடுத்துருக்காரு. அது அவர் இறைவன் அவருடைய ஆற்றல், மகரிஷி அவர்கள் அவருடைய அந்த ஆற்றலுக்கு மேலும் மேலும் வளர வாழ்த்தி நாங்கள் வளர்கிறோம். வாழ்க வளம். அது குட்டுப்பட்டாலும் மோதிர விரல குட்டு பண்ணன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நல்ல உணவை மத்தியானம் போட்டா எல்லாம் தூங்க வேண்டிய ஆசாம்பிங்க. ஆனா ஐயாவோட அந்த குரல்ல எல்லாம் அசராம முழிச்சிட்டு இருந்தீங்க. பார்த்தா யாருமே தூங்கவே இல்லை. அடுத்ததாக நம்ம துணை பேராசிரியர் நம்ம மன்றத்துல சுமதி மதன்லால் அவர்கள் அனுபவ உரை எழுப்பார். அம்மா 3 நிமிடம்மா டைம்ல. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி என்னோட அனுபவ உரை கொடுக்குறேன். நான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து உடற்பயிற்சியோட விஞ்ஞான விளக்கம் சேர்ந்து ஐயா பயிற்சியோட சேர்ந்த தத்துவ விளக்கம் கொடுத்தாங்க. காலை வகுப்பு ஆரம்பிக்கும் போது நம்ம பேராசிரியர் திருமதி பொன்னியம்மா ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, உடற்பயிற்சி என்பது ஒரு தவம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. தவம் வந்து நம்ம எங்கேயோ போய் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சுத்தவெளி தவம் வரவெளியேன்னு சொல்லி எங்கேயும் நம்ம வெளியே போய் தேடணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளேயே சுத்தவெளி இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம தவம் பண்ண ஆரம்பிச்சாலே நம்ம சுத்தவெளியை நல்லா உணரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கடுத்து யோகம் என்பது இணைதல் அப்படின்னு சொன்னாங்க. இனிமை காத்தல் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம உடல், உயிர், மெய் இந்த 3த்தையும் இனிமை காக்கணும்னா நமக்கு உடற்பயிற்சி மிக மிக அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து ஐயா அவருடைய பாடல் குரல் வச்சு நமக்கு வந்து நல்ல விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. ஐயாவோட கிளாஸ் இன்னைக்கு நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, இது ஒரு மெடிக்கல் காலேஜ் மாதிரியும் இது ஒரு அனாட்டமி கிளாஸ் மாதிரியும் இருந்துச்சு. நம்ம ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மாதிரி அதை அப்சர்வ் பண்ண மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொன்றுத்தையும் விஞ்ஞானபூர்வமான விளக்கம் கொடுத்தாங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, பதஞ்சலி சித்தருக்கு அடுத்தபடியாக உடல் கூறுகளை ஆராய்ச்சி செஞ்சவர் நம்மளுடைய அருட்தந்தை குரு வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஆசனத்துக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆசனம் வந்து உறுப்புகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாம செய்யற இந்த எளிய முறை உடற்பயிற்சி நினைச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அது நம்ம உயிரை வளர்க்கக்கூடிய பயிற்சின்னு அதோட சிறப்பை சொன்னாங்க ஐயா. ஒவ்வொரு பயிற்சியோட விளக்கம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, கைப்பயிற்சி ஐயோ இதுல இத்தனை விதமான நன்மைகள் இருக்கா, இப்போ உடனே அடுத்து கால் பயிற்சிக்கு போனோடனே இப்போ அதோட சிறப்பான பயிற்சி கால் பயிற்சின்னு சொல்லும்போது ஐயா பாதி ஆயுள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கடுத்து மூச்சு பயிற்சிக்கு போகும்போது அதை விட இத்தனை பயிற்சி நமக்கு நன்மைகள் கொடுக்குதான்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு பயிற்சியும் ஆச்சரியத்தோடையும் அனுபவத்தோடையும் கேட்குற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம மகரிஷி சொல்லும்போது சொல்லுவாங்க,
கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கற்றிருக்கோம், கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அது ஒழுங்கா கடைபிடிக்கிறோமான்னு நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு ஐயா சொன்ன விளக்கங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம், அது எப்படி நம்ம திருத்திக்கணும், எவ்வளவு 100% நம்ம கரெக்டா நம்ம கடைபிடிக்கும் பொழுதுதான் நம்ம கற்பிக்கும் போது வந்து நம்ம கரெக்டா நம்ம வந்து மற்றவங்களுக்கு கற்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா ரொம்ப சிறப்பான விளக்கங்களோட இன்னைக்கு பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம சொன்னாங்க ஐயா, நம்ம மானிடராக பிறந்ததே ஒரு மாதம் செஞ்சிருக்கோம். நம்ம மனிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அந்த அளவுக்கு நம்ம ஒரு சிறப்பு வாய்ந்த மனித பிறவி எடுத்திருக்கோம். மனித பிறவி எடுத்தது நம்ம வாழ்க்கை வாழறதுக்கு மட்டும் இல்லை, தொண்டு செய்வதுதான் நம்ம வாழ்வின் பிறப்பின் நோக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த விதத்துல நம்ம அருள் தந்தை அவர்கள் சொன்னதுபடி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழ்ந்து இனிமை காத்து தொண்டாற்றணும் அப்படின்னு சொல்லி ஐயாவோட திருப்பி நான் ஐயா சொன்ன மாதிரி திருப்பி எங்களுக்கு கண்டிப்பா வந்து காயக்கல்ப பயிற்சி இதே மாதிரி ஒரு நாள் கிளாஸ் எங்களுக்கு கண்டிப்பா நீங்க கொடுக்கணும் ஐயா. இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது நாங்கள் புதிதாக கற்றுக்கிறவங்களுக்கு நல்ல விளக்கங்களோட தப்பில்லாமல் அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு பயனாக இருக்கும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நாங்கள் வரணும் ஐயா, எங்கே நீங்கள் நடத்துறீங்களோ சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பொறுப்பாசிரியரான ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அம்மா அவர்கள் ரொம்ப சிறப்பாக கொடுத்தாங்க. அது வந்து உடற்பயிற்சி வந்து ஒரு தவறுன்னு சொல்கிறது. இது ஏற்கனவே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, கூட்டம் குய்த்தலும் கை கூடும் தோற்றல் நாட்டம் தலைப்பட்டிருக்கு, தவத்தால் வரும் வலிமை பெற்றால் எமனையும் வெல்ல முடியும்னு சொல்கிறார் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதேமாரி எக்ஸசைஸ்லாம் ஒரு தவம் தான். இந்த தவம் தான் வந்து உடம்பை எவ்வளோ கவனிக்கிறோமோ அதெல்லாம் தவம் தான். தியானம் பண்ணதான் தியானம் கிடையாது. நம்ம உடம்பை எவ்வளோ நினைக்கிறோமோ எல்லாம் தியானம். அந்த விதத்தில் ரொம்ப நல்லா சிறப்பாக கொடுத்தாங்க ஐயா அவர்கள். சொல்ல வேண்டியதுதான், அதெல்லாம் திருமலை பாட்டை போட்டு என்ன செஞ்சாரு, மகேஸ்வரை ஒப்பிடிச்சினாங்க அப்படிங்களா. அதனால அருமையாக பண்ணாங்க. நான் போய் சீர்காழி கொஞ்சம் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன், சீர்காழி கொஞ்சம் ராஜாங்க அவரு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அருமையான குரல். நல்லா ஒரு இந்த பாட்டுக்கு தகுந்தாம இணைச்சி ஒரு எக்ஸசைஸ் என்ன சொல்ல, எவ்வளோ வருமானம் இருக்குது, எவ்வளோ இதாக இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக செய்யணும், செய்யாதவங்க செய்யணும். நான் அதெல்லாம் வந்து டெய்லி செய்வேன். உடற்பயிற்சி இன்னையும் கூட மிஸ் பண்ணவே மாட்டேன் உடற்பயிற்சி. அதெல்லாம் வந்து அவர் சொல்றது பாரு பின்பற்றணும். நம்ம வந்து காலில் வாங்குறது பெருசுல டாக்டர் வீட்டுக்கே போகாதே நல்லா இருக்கலாங்கிறத ஆனால் நம்ம செய்ய மாட்டோம் பார்த்தீங்களா. அந்த இதாக எத்தனையும் வருமா பயன்படுத்தும். ஒரு எக்ஸசைஸையும் கை எக்ஸசைஸ் பண்ணுறோம். அந்த ஃபிங்கர்ஸ்லாம் ஒன்று சேரும்போது என்னென்ன நன்மைகள் சொல்ல பார்த்தீங்கன்னா அருமையாக சொல்கிறேன். இப்போ எலும்பெல்லாம் ஒரு பந்தல் மாரி இருக்குது. ரொம்ப அருமையான செஞ்சு எங்கேயும் கூட இதெல்லாம் கேட்டதில்லை. ரொம்ப நல்லா அருமையாக சொல்லி இது நம்ம நினச்சி நம்ம மனசு நம்ம டெய்லி உடற்பயிற்சி வரணும். நம்ம தான் மனசு வைக்கணும், வேற எதுவும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம தான் மனசு வச்சு உடற்பயிற்சி வரணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வைக்கணும். நம்ம இதோட விட்டக்கூடாது. மேலும் ஐயாவே நினச்சிங்கன்னா செஞ்சுன்னு இன்ட்ரெஸ்ட் டெய்லி செய்யணும். இந்த விதத்தில் ரொம்ப சிறப்பாக கொடுத்தாரு ஐயா அவர்கள். இன்னொரு வாட்டி வர வைக்கணும், பௌர்ணமிக்கு வர வைக்கணும். பௌர்ணமிக்கு வர வச்சுங்க எல்லா அழுகுனீங்க. ஏன்னா அவர் பௌர்ணமிக்கு வந்து சில விஷயத்தெல்லாம் பஞ்சபூதத்தை வச்சு விவரமாக கொடுப்பாரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப அருமையாக கொடுப்பாரு. ஆனால் எல்லா பௌர்ணமியும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு. இப்போ ஃப்ரீயாக இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறோம் ஒரு மட்டத்தில். அதெல்லாம் கேட்டு பாருங்க. ஒரு பௌர்ணமிக்கு வந்து கொடுத்தோம்னா ரொம்ப அருமையாக கொடுப்பாரு. நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா உங்களே கண்ணால் அப்படியே அழுகுறீங்க. அதுமாரி கொடுப்பாரு. இல்லை ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக கொடுத்தாரு. இந்த விதத்தில் நம்ம வந்து ஐயாவுடைய வாழ்த்துவோம். ரெண்டு பேரும் சேர்த்து வந்தீங்கன்னா புண்ணிய சௌமித்திரன் ஐயா அவர்கள் அவருடைய உடல்நலம், அவருடைய இனிய குடும்பம், அவருடைய ஆன்மீகத்தொண்டு, இதே போல இந்த சில்லூர் ஐயா அவர்கள் சாப்பாடு அருமையான சாப்பாடு. இது சொல்லக்கூடிய யாரும் ஒரு குறையோட சொல்றது ஐயா சார் கொஞ்சம் இருக்கு சார். ஐயா அவர்கள் மகாலட்சுமி மட்டும் வச்சுக்கிறாங்க. ரொம்ப அருமை. நம்ம மட்டத்தில் அவ்வளோ ஆர்வம். கொஞ்சம் ஐயா நான் என்ன சொன்னா இது பண்ணவே மாட்டேன், மறுக்கவே மாட்டேன். ஐயா வந்து சொன்ன ஐட்டம் ஆனால் என்னென்னமா ஐட்டம் நடந்துச்சு. ஒரு சேவை, நல்ல சேவை அவர். நம்ம பாபாநாதனுக்கு ரொம்ப ஈடுபாடு. அதேமாரி ஸ்பீச்சு உடற்பயிற்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, சாப்பாடும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எதுவும் குறையா இருக்காது. பாலத்துக்குலாம் போட்டு அனுப்பிச்சாரு, இன்னும் ஒரு பொருள் சேர்த்து அனுப்பிச்சிருக்காரு. அதே நம்ம பாபான அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் குறை சொல்ல முடியாது.
அதேமாரி ஐயாவுடைய வாழ்த்துவோம். சிவராஜ் அவர்கள் சிவராஜ் அவர்கள் சிவராஜ் அவர்கள் அவருடைய உடல்நலம், அவருடைய இணைய குடும்பம், அவருடைய ஆன்மீக தொண்டு, அவருடைய வியாபாரம் மேன்மேலும் சிறப்பாக நடைபெற. அதே போல் நம்ம மட்டத்தில் வந்து ஜாரமணி அவர்கள் ரொம்ப சிறப்பாக மட்டம் நடத்துனாரு. ரொம்ப நல்லா இது. இப்போ வந்து புதிய துறையாளர் ரொம்ப நாகராஜி இருக்காரு. ஐயா அவர் தான் எனக்கு ஆடுவாங்க. இன்னைக்கு மட்டத்தை சேரத்துக்கே சொன்னதே எங்கள் சகலப்பாடி தான். ஒரு நாள் நான்லாம் சொல்ல வரேன்னா நேரம் இல்லை. எனக்கு வீட்டில் முடிஞ்சா எழுஞ்சிக்க முடியாது. அந்த நேரத்தில் அவர் தான் இருந்தார். பல் தேய்ச்சா எழுஞ்சிக்க முடியாது. பல் தேய்க்கும் போது எழுஞ்சிக்க முடியாது. நான் எவ்வளோ அவசரப்படுறோம். அந்த நேரத்தில் எனக்கு அவர் விளையாட்டு படத்தை சேர்த்து விட்டார். புரியுங்களா? அதனால் வந்து அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் டெய்லி எக்ஸசைஸ் செஞ்சு உடம்பு அவ்வளோ பக்குவமாக வச்சுக்கணும். ஒரு நாள் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன் காலைல ஐயா சொன்ன பிரம்ம முகூர்த்தம் செய்வேன். 3 to 4 தான் எக்ஸசைஸ், 4 to 5 தியானம் மேலே வந்துடுவாங்க. இது டெய்லி என்னுடைய பழக்கமாகிட்டாங்க. இது மாற்றவே முடியாது. நீ எவ்வளோ மணி 11 மணிக்கு படுத்தேன், 10 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறேன். திடீர்னு அவர் சொல்லுறது எல்லாரும் நோட் புக் எடுத்து சொல்லுங்கிறாரு. எனக்கும் தெரியாது. மகா சொல்லுது நோட் புக் எடுத்தாங்க, பர்மாக்கெல்லாம் நோட் பண்ணாங்க. சரி சொல்லி 10 மணிக்கு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறேன். சொல்ல முடியாது. மெசேஜ் அனுப்பிச்சு 11 மணி 11 அப்படி தான் காலையில் 2:15 மணிக்கு வச்சுக்கிறேன். 2:15 எக்ஸசைஸ் தியானம் பண்ண தான் மேலே வருவேன். எனக்கு நேற்று ரொம்ப டயர்டாகி போச்சு. 10:10 மறுநாள் ஐயா என்ன சொல்லி நைட்டை வாங்கினேன். நான் ரொம்ப சூடாகி போச்சு. ஒன்றும் செய்யவே இல்லை. காயம் பண்ணால் காயம் பண்ண சுறுசு வந்துச்சு. நம்மகிட்டே இருக்குங்க எக்ஸசைஸ். நீங்கள் எதுவுமே வெளியே போய் போக வேண்டிய அவசியம் கேள்வி. அவரா பொய்யலாம். அவருக்கே சொன்னேன். ஒரு காயம் பண்ண ஒரு தெம்பு வந்துச்சு. எல்லாம் ஐயா சொல்கிறாங்க எல்லாம் நம்ம கையில் இருக்குது. நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். இந்த வேலையை வந்து நம்ம நிர்வாகம் முன்னாள் நிர்வாகம் இப்போ அட்வைசராக இருக்கேன் ஜெயராமணி அவர்கள் ரொம்ப சிறப்பாக மடத்திருக்கா. அவருடைய ஈடுபாடும் நம்ம நாகராஜ் நடத்திக்கிறார். இந்த விதத்தில் அவர் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜெயராமணி அவர்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் ஐயாவுடைய மருத்துவம் ஜெயராமணி அவர்கள் அவருடைய உடல்நலம், அவருடைய இனிய குடும்பம், அவருடைய ஆன்மீக தொண்டு. இப்போ நம்ம மட்டத்தில் அலங்காவில் வந்து இப்போ நம்ம ரெண்டாவது வந்து புதுசாக நம்ம நிர்வாகம் நாகராஜன் அதில் அவரும் ஒத்துமையாக சிறப்பாக பண்ணிக்கிறாரு. நல்ல ஈடுபாடு டெய்லியும் மட்டத்துக்கு அதோட ஈடுபாடு கொடுத்து என்னென்ன டெவலப் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் சொல்லி அவரும் எங்களுக்கு சொல்லிக்கிறாரு. எங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணால் உதவி செய்கிறாங்க. அதுமாதிரி மட்டம் நமக்கு வந்து ரொம்ப கொடுப்பணும். அந்த ரெண்டாவது மட்டத்தை பற்றி ரொம்ப கொடுப்பனை. அதாவது அவங்க இந்த விதத்தில் அவரெல்லாம் சரி விஷயங்களை சேர்க்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்துருந்தா இதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கிறாரு. அதெல்லாம் அருமையாக கொடுத்தாங்க அந்த மட்டம் சிறப்பு. அதாவது அவரையும் வாழ்த்துவோம். நாகராஜன் அவர்கள் அவருடைய உடல்நலம், அவருடைய இணைய குடும்பம், அவருடைய ஆன்மீக தொண்டு. இதே போல் நம்ம சாந்தி மேடம் அவர்கள் எல்லாம் இங்கே உதவி உங்களுக்கு தைராய்டெலாம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கிறவங்களுக்கு அதெல்லாம் நல்லா சிறப்பாக ரொம்ப ஈடுபாடு. அவங்க கொஞ்சம் ஈடுபாடுலாம் அடிக்கடி நான் நகராஜர்களுக்கு போடி பண்ணினேன். அவங்க சொன்னாங்க நம்மளை வந்து விஷயம் கிளாஸ் போய் நான் இப்போ தான் சேர்த்துக்கிறேன் புதுசாக. புரியுதுங்களா? 25 பேர் சேர்த்தா அவங்க உள்ள கேன்சல் ஆச்சு. திருப்பி 2 பேர் இருந்தாங்க. 25 பேர் சேர்த்து முடிவு பண்ணிட்டு அதெல்லாம் கொடுத்தாச்சு. 23 பேர் 22 பேர் சேர்ந்துக்கிறாங்க. இந்த 2 பேர் புதுசாக சேர்றாங்க. 24 பேர் இன்னும் ஒருத்தர் சேர்த்துருவாங்க. 25 பேர் சேர்த்துருவாங்க. பணம்லாம் கட்டியாச்சு. எல்லாம் பணம்லாம் கட்டியாச்சு. புக்ஸு ரூபாலாம் கொடுத்தாச்சு. எல்லாம் இன்னும் 2 மணி நேரம் புக்கெல்லாம் வந்துருக்கு. அந்த விதத்தில் விஷயம் கிளாஸை பற்றி ரொம்ப இதாக சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாருங்க இன்னைக்கு அவங்க எஸ்கே மேலே இருந்தால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. படிக்கட்டு ஏறி மேலே உட்காரும்போது மூச்சு வாங்குது. ரொம்ப மனசு வருத்தமாகிடுச்சு. இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிலேருந்து மேலே மூச்சு 2 படிக்க லிஃப்ட் கிடையாது. எங்கள் திருவள்ளுவர் வாங்கும்போது மூச்சு வாங்குவாரு. மேலே போய் மூச்சு வாங்கினே இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாகிடுச்சு. அப்போ தன் உடம்பை கூட நினைக்காத அவர் யூனிவர்சிட்டி எப்படின்னு சொல்லி எவ்வளோ பாடுபடுறாரு பார்த்தீங்களா. அவர்கிட்ட அவரே போய் ஸ்டேட்டாக போய் கேட்டாங்க. ஆயாங்க சார் உங்களுடைய மெயின்டைன் பண்ணவே முடியாது. யாராவது ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க. நான் சின்ன பாபாநாதை வச்சு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறதுமா எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒரு பெரிய மெயின்டைன் பண்ணி நான் பிரம்மஜானம் பேசும்போது எல்லாருமே எதுவுமே சொன்னாங்க. அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பண்ணுறாரு. ரொம்ப அதுக்கும் திறமையும் ஒன்று சும்மா ஒன்றுங்கிறாரு. அவர் பண்ணால் நான் இவ்வளோ உடம்பு இதைப்பட்டு திரும்பி அதை ஆடியாக இருந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆகணும் எவ்வளோ இது பண்ணுறாருங்களா. அதெல்லாம் நம்மளாம் சேர்ந்து இன்னும் விஷயங்களை அத்தையும் சேர்த்து விட்டு நம்ம பயன்படுத்தணும்ப்பா. அதனால் நம்ம இந்த வேலை வந்து நான் நம்ம சாந்தியாக மேடம் உங்களுக்கு சித்தனை என்று கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்போ சாந்தி மேடம் சாந்தி மேடம் அவர்கள் அவருடைய உடனெல்லாம் அவருடைய ஆன்மீக தொண்டு. இதே போல் நம்ம மனதை வந்து சர்வீஸ் சொல்ல வேண்டியதே இல்லை. சர்வீஸை பற்றி எல்லாரும் ஒரு பொறுப்பு எடுத்துப்படுத்தணும். ஒருத்தர் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா மகாலட்சுமி மேடம் பேராசிரியர் சொல்லலாம். அது தகுந்த மாதிரி எல்லாம் இது பண்ண பார்த்தீங்களா. இதுதான் கேட்டாங்க. நம்ம மனதில் என்னைக்குமே சேவைக்கு பண்ணவே கூடாது. எல்லாம் சேவை செய்யலாம். சேவை அதான் என்ன சொன்ன பாருங்க ஐயா சேவை செய்யணும்.
அந்த சேவை எப்படின்னா தனக்காக வரணும் சேவை. இன்னொருத்தர் சொல்லிலாம் சேவை செய்யக்கூடாதுலாம், சும்மா பேச்சு. நான் வந்து என்னோட உள்ளுணர்வாக நான் சேவை செஞ்சுருக்கேன். நேற்று கூட யாரோ சொன்னாங்க, பிரபாதி அவங்க போய் ஐயா ரெஸ்ட் ஏரியா அப்படின்னாங்க. புரியுதுங்களா? அவங்க நல்லா எம்எல்ஏ ஒரு எயிட் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறாங்க சொல்கிறாங்க. அதுமாதிரி நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சேவை செய்யணும். இன்னும் மகிழ்ச்சியில் ஒரு நம்பிக்கை வரணும், அவர் மாதிரி இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எக்ஸசைஸாக போவீங்க. அவர் எவ்வளோ பாடுபட்டாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, புக்குகளை படிக்கணும். என் வாழ்க்கைகளை படித்தா கண்ணில் தண்ணி வந்துடும்டே. அந்த புக்கை படித்து அவர் பாட்டெலாம் படிச்சுன்னா தன்னிலையுமே எனக்கு அவ்வளோ வந்துடும். அதில் ஈடுபாடுலாம் கொஞ்சம் பயங்கர ஈடுபாடு மகிழ்ச்சி. அதனால் அந்த விதத்தில் நம்மளுக்கு வந்து சேவை செய்யறவங்க பார்த்தீங்கன்னா மனத்தில் ஒருத்தவங்க அவங்க வந்து சேவை செஞ்சிருவாங்க. அதில் நம்ம சேவை செய்த அனைவரையும் வாழ்த்துலாங்க. சேவை செய்த அனைவரும் அவருடைய உடல்நலம், அவருடைய இனிய குடும்பம், அவருடைய ஆன்மீக தொண்டு. அவங்கள வந்து நம்ம இவர் ஹேமலதா நம்ம ஜீவானந்தம் பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டேன்னா பர்த்டே யார் பர்த்டே? சௌமிக்கு பர்த்டேங்க. நம்ம துரியத்திலிருந்து ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. ஐயா விட வாழ்த்துட்டாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வரும். இன்று பிறந்தநாள் காணும் சௌமியா அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். இறையருளும் குருந்தருளும் என்றென்றும் சௌமியா அவர்களுக்கு நிலைத்திருக்க இன்று பிறந்தநாள் காணும் சௌமியா அவர்கள் அவருடைய உடல் நலம், அவருடைய அன்பு குடும்பம், அவருடைய கல்வி மேம்பாடு, வாழ்க வளம். முக்கியமானது என்னன்னாக்கா, எல்லாத்தோட முக்கியமானது என்னன்னா, நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா உங்களுடைய ரொம்ப இத்தனை பேர் வந்ததுன்னா பெரிய விஷயம். இத்தனை பேர் இருக்கிறவங்களாம் 100 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணால், ஆனால் 100 பேர் கூட வந்துட்டீங்க. நீங்களாம் வந்து கேட்கணும், பண்ணணும். உங்களுடைய கூட்டத்தில் தான் நான் வந்து நிற்கணும்னு பேச முடியும். ஆனால் பேச முடியாது. ஐயா வராங்கன்னா இத்தனை பேர் கேட்டால் தான் அவருக்கும் இல்லாமல் வருது. பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடும்போது தனியானமாக என்னைக்கே சில ரொம்ப மனசு இதாக இருக்குது. நான் என்னடா ரொம்ப பெருமையாக பேச நினச்சிக்கிட்டேன். அவ்வளோ பாட்டு, அந்த பாட்டில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது, நம்ம மனசுக்கு எவ்வளோ அடங்குது பார்த்தீங்களா? அதுமாரி நீங்கள் எல்லாரும் அன்பர் எல்லாரும் நீங்கள் வந்துடுங்க. வீட்டை விட்டு வீட்டில் மனைவி விட்டு வந்துருப்பீங்க, மனைவி ஹஸ்பண்ட் விட்டுருப்பீங்க, பொண்ணுங்களை விட்டு பையனை விட்டு ரொம்ப ஒரு நாள் உட்காந்து சாதாரண விஷயங்கள். அதில் நீங்கள் எல்லாரும் வந்தீங்க. அதில் உங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றி கண்ட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறது. இதேமாரி ஒரு நிகழ்ச்சி வாங்க. ஐயா அவர்கள் இன்னும் ஒரு பௌர்ணமி கூப்பிட்டுருக்காங்க. காலையிலாம் பௌர்ணமி வழிப்பு பண்ணான்னு ரொம்ப விருப்பப்படுறேன். ஐயாவை கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறேன். அது மாதிரிலாம் வந்து கேளுங்க. அதில் நீங்கள் எல்லாம் வந்து சேவை செய்ய வச்சும் நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து நீங்கள் வாழ்க வளமுடன். மன்ற பொறுப்பாசிரியரும் பேராசிரியருமான ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் கஸ்தூரி அம்மா அவர்களையும் வாழ்த்துவோம். ராஜேந்திரன் ஐயா, கஸ்தூரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய இனிய குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அதுபோல் இன்று காலையிலிருந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக அமர்ந்து எல்லா தொண்டு புரிந்த அன்பர்கள் அனைவர்களும் வாழ்க வளமுடன். அவர்களது குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். நிறைவாக பிரம்மஞான பாடல் பாடுபவர் துணை பேராசிரியர் லக்ஷ்மி அவர்கள் உலக நல வாழ்த்து கணிப்பொறி மூலம் பாடப்படும். நிறைவாக டீ குடிச்சிட்டு அப்படியே போலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணா. இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணா. நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற
நல வாழ்த்து கணிப்பொறி மூலம் அனைவரும் சேர்ந்தே பாடுவோம். வாழ்க வளமுடன். கடன் வறுமை களங்கங்கள் மறை